Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாஜகவிற்கு வாக்குகளை சேர்க்கும் முயற்சியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதற்கு பதிலாக அது ஏற்புடையதாக இருக்காது என்கிற அடிப்படையில் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு செயல் திட்டம் இங்கே முன்னெடுக்கப்படுகிறது. அது வேறு ஒன்றுமல்ல, வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் திமுகவிற்கு ஆதரவான அமைப்புகள் இடையே ஒரு குழப்பத்தை உருவாக்குவது, பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை பல முனைகளில் சிதைக்க செய்வது, இதை நோக்கித்தான் தமிழக வெற்றிக் கழகம் பயணப்படுகிறதோ என்று ஐயம் உருவாகிறது. மோடியும் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு. மோடி பெயரை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஏன்னா தமிழ்நாடு அலர்ஜியாஜி அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதுல இருந்து முரண் இருக்குல்ல? பாஜகவை விமர்சிப்பது என்பதனாலேயே அவர்கள் பாஜகவை உண்மையிலேயே கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. பாஜகவை மேலோட்டமாக விமர்சிப்பதும், ஆனால் சாரத்தில் பாஜகவினுடைய செயல் திட்டத்திற்கு இயைந்த வகையில தேர்தல் வியூகத்தை உருவாக்கிக் கொள்வதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கமாக இருக்கிறதோ என்கிற ஐயம் உருவாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாஜக எதிர்ப்பு என்பதுதான் முதன்மை என்று சொன்னால், திமுகவோடு பிற கட்சிகளோடு ஒரு தோழமை ரீதியான முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னால், அந்த தோழமை முரண்பாடுகளை நாம் ஒரு உரையாடலின் மூலமாக முன்வைக்கலாம். ஆனால் தேர்தல் களத்தில் பாஜகவிற்கு எதிரான ஒரு வலுவான அணி உருவாவதற்கான முன்முயற்சி அவர்கள். ஸ்டாலினையும் கடுமையான விமர்சனம் செய்திருக்காரு. வழக்கமா பேர் சொல்ல மாட்டாரு. டிஎம்கே 2026 வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கு தான் போட்டி நேரடியாக அழைப்பு விடுறாரு. இது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஒரு 100 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, 5 முறை 6 முறை ஆட்சி கட்டிலே இருக்கிற கட்சி, இன்று இந்தியாவிலேயே பாஜகவை கொள்கை ரீதியாக வலிமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் கருத்தியல் அரணாக திகழ்ந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் களத்தில் முதல் பயணத்தை கூட தொடங்காத, முதலடியை கூட எடுத்து வைக்காத தமிழக வெற்றிக் கழகம் இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பது ஒரு அரசியல் முதிர்ச்சி அல்ல என்பதை தோழமையோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.